வணக்கம் மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் 2000 கோடிக்கு ஒப்பந்தம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்தியாவிலேயே தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான். ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. இந்த விவரங்களை வெளியிட நீங்கள் தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேள்வி. மதச்சார்பின்மையின் அடையாளமாக திகழ்ந்தார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. துரை வைகோ புகழாரம். அடுத்து நடைபெறவிருக்கும் மாநில தேர்தல்களில் பாஜக தோல்வியை சந்திக்கும். டி. ராஜா கருத்து. சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும். இந்திய பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழகத்திற்கு ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் 2000 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் ட்ரில்லியன்ட் நிறுவனம் உற்பத்தி அலகு உலகளாவிய ஆதரவு மையத்தை தமிழகத்தில் நிலவுகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் நைல் நிறுவனம் தனது காலனி உற்பத்தியை சென்னையில் விரிவுபடுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழகத்தில் 2000 பேருக்கு வேலை அளிக்கும் சுகாதாரத்துறைக்கு தேவையான உபகரணங்கள் தயாரிக்கும் ஆப்டம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இது தொடர்பாக திருச்சி மற்றும் மதுரையில் தங்களது செயல்பாடுகளை விரிவுபடுத்துவது குறித்து கேட்டுக்கொண்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் என ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் வழங்கும் விழா வண்டலூரில் உள்ள PS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டின் பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்றும் சிலர் அவதூறு கிளப்புவதாகவும், மயில்சாமி, அண்ணாதுரை, வீரமுத்துவேல் ஆகியோர் அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோ விஞ்ஞானிகளாகி இருப்பதாகவும், இதை பொறுத்துக் கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல் பிடித்தவர்கள் நமது பாடத்திட்டத்தை குறை சொல்கின்றனர் என தெரிவித்துள்ளார். ஒரு துறையில் என்ன நடக்கிறது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் மண்டல அரசு கண் மருத்துவ இயல் நிலையம் மற்றும் அரசினர் கண் மருத்துவமனையில் 39வது கண்தான இருவார விழா மற்றும் கண்தானம் செய்த நல்லுள்ளங்களை சிறப்பிக்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் மருத்துவத்துறை பணியமர்த்தப்பட்ட பணியாளர்கள் விவரங்களை கலந்தாய்வு மூலம் பணிமாறுதல் அளித்த விவரங்களை எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டும் எனவும், அவர் ஆட்சி காலத்தில் அவரும் அமைச்சர்களும் எந்தெந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார்கள் என்ற விவரங்களும் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், அவருடைய ஆட்சி காலத்திலாக இருந்தாலும், அதற்கு முன்னால் இருந்த அவருடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் மருத்துவத்துறையின் லட்சணம் இதுவாகத்தான் இருந்தது. போராடுகிற மருத்துவர்களை எல்லாம் கொஞ்சமும் கூட தயவு தாட்சியம் இல்லாமல் இந்த பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் தந்து அதன் மூலம் ஒரு உயிரிழப்பும் கூட ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு முறை ஒரு 2000 மருத்துவர்களை வாக்கின் இன்டர்வியூ என்கின்ற வகையில் பணிக்கு எடுத்தார்கள். பணிக்கு எடுப்பது ஒன்றும் தவறில்லை, வாக்கின் இன்டர்வியூ எடுக்கலாம். எந்த அரசு பணிக்கு எடுத்தாலும் ஒன்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரெண்டாவது கம்யூனியல் ரொட்டேஷன். இந்த கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் வேலைக்கு எடுக்கிறதுங்கிறது எந்த வேலைக்கும் யாரையும் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தி அது. கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் எந்த அரசு பணிக்கும் யாரையும் நியமிக்கக்கூடாது. மதச்சார்பின்மையின் அடையாளமாக திகழ்ந்தார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதலில் சுதேசி கப்பலை இயக்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் 153வது பிறந்த நாளில் திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அவரது முழு உருவச்சிலைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, வைணவம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம் மதம் சார்ந்த நூல்களை எழுதி அன்றைக்கே மதச்சார்பின்மையின் அடையாளமாக திகழ்ந்தார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என புகழாரம் சூட்டினார். மேலும் அவருடைய தொண்டும் புகழும் தமிழர்கள் இதயத்திலும் இந்தியர்கள் இதயத்திலும் என்றும் நிலைத்து நிற்கும் என்றார். வைணவம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்துவம் மதம் சார்ந்த நூல்களை எழுதி மதசார்பின்மையின் ஒரு அடையாளமாக திகழ்ந்தார் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள்.
இந்நிகழ்வில் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொகையா, திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் வெள்ளமண்டி சோம்பு, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவை தமிழ் மாணிக்கம், திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் TTC சேரன், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் S ஜெயசீலன் உள்ளிட்ட மதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடுத்து நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக தோல்வியை சந்திக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் T ராஜா தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் மாநில தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த T ராஜா, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்குதலுக்கு ஆளாவதாகவும் இவர்களை காக்க பாஜக அரசு எடுத்து என்ன நடவடிக்கை எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்றைக்கு இலங்கை அரசால் கைது செய்யப்படுகிறார்கள், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய படகுகள் எல்லாம் கைப்பற்றப்படுகின்றன. அவர்கள் மீது இன்றைக்கு அபராதம் மிக கொடிய அளவில் விதிக்கப்படுகிறது. இலங்கை படையினரால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகும், அடக்குமுறைக்கு ஆளாகும் நம்முடைய தமிழ் மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மோடி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? இவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்தியாவை சார்ந்த மீனவர்கள், இந்திய நாட்டு மீனவர்கள். இன்றைக்கு பிரச்சனை இலங்கை அரசியலிடமிருந்து வருகிறது. தேர்தல் காலத்தில் கச்சத்தீவை பற்றி பேசினார் மோடி. மக்களை ஏமாற்றுவதற்காக, வாக்குகளை பெறுவதற்காக. தேர்தல் முடிந்து போனது. இன்றைக்கு உலக நாடுகள் பலவற்றுக்கு மோடி போய் கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இலங்கை படையினரால் அன்றாடம் தாக்குதலுக்கு உள்ளாகும் தமிழ்நாட்டு மீனவர்கள், இந்திய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மோடி அரசாங்கம் என்ன செய்கிறது? இதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் செய்கிறது. ஊழல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் இந்திரா குமாரி உள்ளிட்டோருக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சராக 1991-96 காலகட்டத்தில் இருந்தவர் இந்திரா குமாரி. அந்த காலகட்டத்தில் அவருடைய கணவர் பாபு நிர்வாக அறங்காவலராக இருந்த அறக்கட்டளைக்கு வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைகளுக்கான பள்ளி துவங்குவதற்காக சமூக நலத்துறை சார்பில் 15,45,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதியின் மூலம் குழந்தைகளுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படவில்லை என்று சமூக நலத்துறையின் அப்போதைய செயலாளர் லட்சுமி பிரணேஷ் அளித்த புகாரின் பேரில் இந்திரா குமாரி, அவரது கணவர் பாபு, கிருபாகரன், சண்முகம், வெங்கடகிருஷ்ணன் ஆகிய 5 பேர் மீது ஊழல் தடுப்புச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தில் நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் இந்திரா குமாரி, அவரது கணவர் பாபுவுக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு துறையின் முன்னாள் செயலர் சண்முகத்திற்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து 2021ஆம் ஆண்டு தீர்ப்பளித்து குற்றம் சாட்டப்பட்ட கிருபாகரன் இறந்துவிட்டதால் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை கைவிட்ட சிறப்பு நீதிமன்றம் வெங்கடகிருஷ்ணன் என்பவரை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்திரா குமாரி உள்பட 3வரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த மனு நிலுவையில் இருந்தபோது கடந்த ஏப்ரல் மாதம் இந்திரா குமாரி காலமானார். மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த நீதிபதி G ஜெயச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் இந்திரா குமாரி இறந்துவிட்டதால் அவரை மட்டும் விடுவித்து மற்ற அனைவருக்கும் விசாரணை நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்தும் தீர்ப்பளித்தார். திமுக தலைமையிலான கூட்டணி மிகச் சரியான கூட்டணி என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள அவரது உருவச்சிலைக்கு திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, மாநகராட்சி மேயர் அன்பழகன், பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN நேரு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் KN நேரு திமுக தலைமையிலான கூட்டணி மிகச் சரியான கூட்டணி எனவும் தற்போதைய கூட்டணியை என்றைக்கும் தங்கள் தலைவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் என தெரிவித்தார். லால்குடியில் தான் பேசியதை சிலர் திருத்தி வெளியிட்டுள்ளதாகவும் இந்த ஆட்சி அடுத்த முறையும் தொடர எந்த நிலை வந்தாலும் பாடுபடுவோம் என்று பேசியிருந்தேன் என்றும் விளக்கம் அளித்தார். நேற்று லால்குடியில் பேசுகிற போது நாங்கள் கூட்டணியை பற்றி தவறாக திருத்தி போட்டு விட்டார்கள். எங்களது கூட்டணி என்பது மிக சரியான கூட்டணி.
எங்களுடைய தலைவர் அந்த கூட்டணியை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் சொன்ன கருத்து என்னவென்றால் 38 ஆண்டு காலம் கழித்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்று என்று சட்டமன்றத்தில் பெருமையாக பேசினார்கள். நாம் கலைஞருக்கு பிறகு இப்போது தளபதி அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த முறையும் தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னேனே தவிர கூட்டணியெல்லாம் யாரும் விட்டு கொடுத்து போவதில்லை. எங்களுடைய கூட்டணி அருமையான கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களோடு அருமையாக பழகி கொண்டிருக்கிறார்கள். எனவே வேண்டுமென்று அதை மாற்றி போட்டு விட்டார்கள். எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தான் சொன்னேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சிங்கப்பூருக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்த நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங்குடனான சந்திப்பின் போது சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்படும் என தெரிவித்தார். பிரதமர் மோடியின் இந்த அறிவிப்புக்கு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நன்றி தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமரின் சீரிய முயற்சியால் முதல் சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமையவிருக்கும் செய்தி மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங் வரவேற்று விருந்தளித்தார். தொடர்ந்து இரு நாட்டு பிரதமர்களின் முன்னிலையிலும் டிஜிட்டல் தொழில்நுட்பம், சுகாதாரம், மருத்துவம், கல்வி, திறன் மேம்பாடு, செமிகண்டக்டர், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய நில மோசடி வழக்கில் யுவராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் MP ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இதே வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ், பிரவீன், சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சார்லி என 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். வழக்கில் விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரும் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவரது முன் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேகர் மற்றும் அவருடன் இருந்த செல்வராஜ் உள்ளிட்ட இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் யுவராஜ் என்பவர் மீது சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் பத்திரத்தை கேட்டு தன்னை மிரட்டியதாக புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட யுவராஜ் முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நில மோசடி வழக்கில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். வெளிநாட்டு மீன்பிடி கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை அடக்கி உள்ளூர் மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இலங்கை கடற்படை வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி யாழ்ப்பாணம் கோவிலான கலங்கரை விளக்கத்தில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 4 பேரை கைது செய்து இந்திய மீன்பிடி படகையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 4 இந்திய மீனவர்களையும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் உயர்கல்விக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் தங்கக்கோவில் நிறுவனர் சக்தியம்மா தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் காவல்துறை தலைவர் பாலச்சந்தர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார். இதில் 600 மாணவ மாணவிகளுக்கு 1.50 கோடி மதிப்பில் மருத்துவம், பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட பல உயர் கல்வியை பெறுவதற்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இவ்விழாவில் திரளான மாணவர்களும் பெற்றோர்களும் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெரிய குறும்பத்தேரு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அதே பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்களுடன் விவசாய நிலத்தில் தொடர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் அந்த பகுதியில் வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் சேர்ந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது விவசாய நிலம் ஒன்றில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட வெங்கடேசன் உள்பட 10 பேரை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கருப்பு பேஜ் அணிந்து காமராஜர் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், அலுவலர்களும் சம்பளம் வழங்காததால் சில மாதங்களாகவே நிதி நெருக்கடி காரணமாக பல்வேறு சிக்கல்களை மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருங்கன்குடி மாரியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி மற்றும் உதவி ஆணையர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டது. உண்டியல் எண்ணப்பட்டதில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 87 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 207 கிராம் பழமாற்று பொன் இனங்களும் 1124 கிராம் பழமாற்று வெள்ளி இனங்களும் கிடைக்கப்பெற்றது. இந்த உண்டியலில் காணிக்கை எண்ணும் பணியில் அருப்புக்கோட்டை, திருமங்கலம், துழுக்கப்பட்டி, கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண் பக்தர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆசிரியர் தினம் மற்றும் வ.உ.சி. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காவல்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்வில் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் சந்திரகுமார், நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையை சேர்ந்த ரமேஷ் மாரிமுத்து, கோல்டன் கல்வி நிறுவனர் மாஸ்லாமணி உட்பட 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா அம்மூர் மேட்டுதெருவை சேர்ந்த ரங்கநாதன் என்பவரின் மகள் ரம்யா தனக்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று வீட்டில் தெரிந்ததாகவும் அதனை கண்டு கொள்ளாமல் பெற்றோர்கள் வலுக்கட்டாயமாக ரம்யாவுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறிய நிலையில் மனமுடைந்து போன ரம்யா ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து ரம்யாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு இரும்பு பாதை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி திருப்பூர் கிளை சார்பாக வெங்கடேஸ்வரா நகரில் உள்ள மசூதியில் ஆசிரியர்கள் சங்கமிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி அகில இந்திய மகளிர் அணி துணை செயலாளர் ராஃபியா பஸ்ரி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு கணினி மூலம் ஆசிரியர்கள் இன்றைய சமுதாயத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலூரில் மிகவும் பழமை வாய்ந்த ஊரிசு கல்லூரியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் ஆனி கமலா பிரான்சிஸ் தலைமையில் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் திருவுருவப் படத்திற்கு ஆசிரியர்கள் உட்பட மாணவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் துணை முதல்வர் அன்பழகன், நிதி ஆளுநர் காலேப், முனைவர் ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாராபுரம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி பச்சை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி கிரிஜா தலைமையில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி புதிய பேருந்து நிலையம் முன்பு பச்சை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவிகள், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். 3 ஆண்டுகளில் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் 13,000 இலவச வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கி தமிழக முதலமைச்சர் சாதனை படைத்துள்ளார் என தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். தருமபுரி அரசு கலை கல்லூரி கலையரங்கில் புதிய மின்னணு குடும்பம் அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 1454 புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கினார். அதேபோல் பல்வேறு துறைகளை சார்ந்த 100 பயனாளிகளுக்கு 1,19 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் 13,000 இலவச வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பொண்ணுக்கு ஒரு குடும்பத்தார் தாய்க்கு 1000 ரூபாய், மகளுக்கு 1000 ரூபாய், மகளுக்கு 1000 ரூபாய். இந்த மக்களுடைய முதல்வர் கிராமத்திலே துவக்கப்பட்டது. இந்த சமய மாவட்டத்தில் துவக்கப்பட்ட முகாம்களில் 70 முகாம்கள் இந்த மாவட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. 48,493 விண்ணப்பங்கள் மூலமாக கோரிக்கைகள் கிராமத்தில் ஏற்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இதுவரை ஏற்கப்பட்ட மனுக்கள் விவரம் 13,642 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதனை என்று சொல்லலாம். இதையெல்லாம் சொல்லி சாதனை இவ்வளவு மனுக்கள் தருமபுரி மாவட்டத்தில் பல ஆட்சி கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருந்தது. அவர்கள் பட்டா வழங்கவில்லை, நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அவர்களுக்கு காடு வழங்கவில்லை, ரேஷன் கார்டு வழங்கவில்லை.
நாங்கள் ரேஷன் கார்டு வழங்கியிருக்கிறோம். இது முதல்வருடைய சாதனை. நடிகர் விஜயின் படத்தையோ அல்லது கட்சியையோ தடுத்து நிறுத்துவது தங்களின் நோக்கம் அல்ல என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் புதிய கட்சிகள் தொடங்குவது அவர்களின் ஜனநாயக உரிமை என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மதுரையில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மதுரையில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஏவா வேலு தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். அதெல்லாம் தவறான செய்திகள் எப்போதுமே சொல்கிறோம். பொலிட்டிக்கலாக எது வேணாலும் வாரி விட்டுட்டு போக முடியாது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போதே தலைவர்கிட்ட சொல்லும்போது வாழ்த்துக்கள் சொன்னார். அதே மாதிரி திரையுலகத்தில் திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு இளைஞரணி ஆகி இப்போ அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்தையை தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது ஒழிய அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம், எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதை தடுக்கக்கூடணுன்ற எண்ணம் இனிமையாளவும் இந்த இயக்கத்தில் இருக்கிற யாருக்குமோ, இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. யாருனாலும் இயக்கம் ஆரம்பிக்கலாம், யாருனாலும் வளரலாம். எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது, எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது, எத்தனையோ இயக்கம் போயிருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது உங்களுக்கே தெரியும், 75 ஆண்டு காலங்களை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி, இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் பொறாமப்பட மாட்டோம், தடுக்க மாட்டோம். முடிந்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் மொழிய, அதற்காக நாங்கள் தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலும். 120 அடியில் மைசூர் பாக் செய்து அண்ணமால் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் முதன்மையான கல்லூரியாக அண்ணமால் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள அண்ணமால் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 120 மாணவர்கள் இணைந்து 120 அடி மைசூர் பாக் செய்து சாதனை படைத்தனர். இந்த சாதனை அமேசிங் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதாக நிறுவனம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்கள் ஆரவாரம் செய்து தங்களது சாதனையை கொண்டாடினர். இந்த நிகழ்வில் அண்ணமால் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தலைவர் எடிசன் அமல்ராஜ், இயக்குனர் குமார், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனத்தின் இயக்குனர் குமார், அண்ணமால் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் ஒருங்கிணைந்து 120 அடிக்கு மைசூர் பாக் செய்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். 120 மாணவர்களை கொண்டு 120 அடிக்கு கீ மைசூர் பாக் செய்யலாம் என்ற முடிவெடுத்து இன்றைக்கு அது ஒரு நிறைவேறுகிறது என்ற பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஊக்கமளித்த எங்களுடைய உடன் ஊழியர்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய இந்த சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். இது பார்த்தீங்கன்னா இது அங்கீகாரம் பண்ணுறது எங்களோட நாங்கள் மட்டும் செய்வது இல்லாமல் இதை அங்கீகரிப்பதற்காக கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற ஒரு அமைப்பு அவங்க இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதற்காக சில விதிமுறைகளை எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கணும், இத்தனை அடி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னோன்னா அவங்களுடைய கருத்துக்களுக்கும் அவங்களுடைய குறிப்பு எந்தெந்த மாதிரியான விதிமுறைகள் சொன்னாங்களோ அதுக்கு உட்பட்டு இதை செய்யணுன்ற சீரிய முயற்சி எடுத்து இன்றைக்கு பெருமையாக இந்த இடத்துல நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். அது எங்களுடைய மகத்தான வெற்றியாகும். ஸோ அண்ணமாளுடைய மாணவர்கள் இந்த மாதிரியான சாதனைகள் இது இன்ஸ்டியூட் மூலமாக இது பண்ணுறதை விட இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கும் சாதனை பண்ணணுன்றதுக்காக எல்லா விதமான ஒத்துழைப்பும் அவங்களுக்கு முயற்சிகளுக்கும் நாங்கள் உதவி கொண்டு வருகிறோம்ன்றது இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் உயர்நிலை பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் ஜார்ஜியாவின் ஃபாரோ கவுண்டி மாகாணத்தில் அப்லாச்சி என்ற இடத்தில் உயர்நிலை பள்ளி உள்ளது. பின்டர் நகரில் உள்ள அப்லாச்சி உயர்நிலை பள்ளியில் 14 வயது மாணவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவரது சக மாணவர்கள் இருவரும் ஆசிரியர்கள் இருவரும் கொல்லப்பட்டனர். மேலும் இந்த சம்பவத்தில் 9 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இங்கு மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலியாகி உள்ளதாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதிய கல்வி ஆண்டு தொடங்கிய சில நாட்களில் நடைபெற்ற இச்சம்பவம் அமெரிக்காவை உலுக்கி உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் 2000 கோடிக்கு ஒப்பந்தம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்தியாவிலேயே தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான். ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. இந்த விவரங்களை வெளியிட நீங்கள் தயாரா? எடப்பாடி
மதச்சார்பின்மையின் அடையாளமாக திகழ்ந்தார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. துரை வைகோ புகழாரம். அடுத்து நடைபெறவிருக்கும் மாநில தேர்தல்களில் பாஜக தோல்வியை சந்திக்கும் டி. ராஜா கருத்து. சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும். இந்திய பிரதமர் மோடி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.